அவங்களுக்கு தான் வர தெரியாது எனக்கு இதுவரை ஈத்துட்டாரா இதுவரை ஈத்துட்டாரு கெண்டைய கெண்டை தான் அது இல்லை கண்ணால் பார்த்து நான் பார்த்துட்டேன் தூக்குண்ணா சரக்கு வர வச்சு மாட்டிக்காட்டுக்குண்ணா தூக்குண்ணா கல்லில் மாட்டிக்கிட்டாட்டுக்கு இல்லை 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 கல்லில் மாட்டிக்கிட்டாட்டுக்கு கல்லில் மாட்டிக்க கல்லில் அதான் மாட்டிக்கிட்டு யாரை கம்மியாக தான் போட்டுருக்காங்களா இதை மீன் எடுத்தால் விற்றுட்டு போண்டாங்களா கம்மியாக ஒன்று தப்பிச்சா ஒதுக்கலண்ணா கேமரா வச்சுக்கிறேன் இல்லை போடுங்க போடுங்க ஒன்றாவது என்னண்ணா கீழே போடுறீங்க காலில் இருந்து ரெண்டு தான் ஊற்றிட்டு நாளில் நல்லா தான் இருந்தான் ஆளுக்கு போதையை போட்டு வந்துட்டான் பையன் இருக்கான் உண்மையாக விட்றான் வேட்டி தான் வச்சுருக்கான் சரி வேட்டியாக விட்றான் அவரு தம்பியா ஆமாம் தெருக்குள்ள அதை முன்னாடியே சொல்கிறதுலடா பக்கி பையில நீ கவரில் பாக்கெட்டில் போட்டுட்ருக்கோம் சரி நானும் சரி ஒன் யார் அவுக்கு சொன்னான் வீட்டில் மேலே கொண்டு போட்டு வச்சுக்கிட்டே இல்லைடா ஆனால் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுதான் யார் வச்சுக்கிறேன் வீட்டில் இருக்க போர் அடிக்குது இல்லைப்பா என்னைக்கு என்ன பார்த்தேன் நீ என்ன பார்த்துருக்கா ஆத்துல ஏண்ணா இன்னைக்கு தானே பார்க்குற ஆத்தா என்ன எல்லாம் டெய்லியும் பார்ப்பேன் பக்கத்தில் பிடிச்சேன் நான் எப்போ வருது அது என்ன அப்படியே போட்டு போ இருப்பா நாளைக்கு ஒழுங்க ஆமாம் நீ தான் இல்லைன்னா எத்தனை போட்டுருக்கு பார்த்தா ஒருத்தன் பட்டா தான் தெரியும் பண்ணி சரியான பிடிச்சாக்கணும் கீரிப்பில் வேண்டியிருக்குண்ணா அது ஆனால் 10 நாய் சேர்ந்து நம்ம நிற்க முடியாத இடத்துல நம்மளே வெட்டோம் தெரியுமா என்னது நீர்நாய் இருக்கா போகுது பாருங்க அங்கே இங்கேயா ஆமாம் அதான் போச்சு நீர்நாய் இருக்கா போச்சு தெரியாது உனக்கு பார்த்தது தெரியாது தம்பி சரி நான் இங்கே இருக்கா பண்ணா வந்து ஏர்லாம் தப்பி வந்துருக்கோம் நாங்கள் இதில் பார்த்தோம் இங்கே மலாத்த டேம் இருக்குது பார்த்தியா அங்கே போகலாம் அங்கே பிடிச்சப்போ அங்கே பார்த்தோம் வந்துட்டு அது பூரா மீன் காலி பண்ணுறது பூரா அதான் நல்லா தான் முடித்தேன் ரெண்டா சுற்று தனியாக பிடிச்சேன் நல்லா எப்படியும் ஒரு 4 கிலோ இங்கேயா ஆற்றை அரிசி எடுங்க சும்மா டைம் பாஸ் தான் வேற என்ன போய் நாள் பிடிச்சிருக்கானே பெரியண்ணா போனேன் இரு ஆமாண்ணா பெரிய கண்ணை மட்டும் ஆடும் பிடிச்சிருக்கணும் பிடிச்சி வச்சுட்டு போற சரி கண்டே ஆகட்டும் இல்லை இதே இடத்துல தான் திரும்ப அவர் போட்டு பார்த்தாரு ஒன்றுமே மாட்டலையே அவன் தூண்டி தெரியல ஏன் உங்கள் தூண்டி தான் வாங்கி போட்டார் திரும்ப இதை வச்சு திரும்ப போட்டுருந்தாரு தூண்டில் எப்படி திரும்ப பிடிச்சிருக்காங்களே நான் போனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஆனால் இதே தூண்டி வச்சு தான் திரும்ப இதே இடத்துல அவர் போட்டுட்டு இருந்தாங்க நான் மாட்டவே இல்லையா அவருக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி திரும்ப மாட்டுறதுன்னு தெரியலையே அது ஆச்சரியமாக இருக்குது மீன் இல்லை அந்த கேட்டால் இருக்கு ஆனால் அந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவனுக்கு இந்த தூண்டி கரெக்டாக இருக்கும் போனாங்களே களத்துல வேஸ்ட்டுங்க ஒன்றும் இல்லைல்ல நாலஞ்சு நாய் நிற்கிறேன் பார்த்தியா இல்லையா 4 இருந்துச்சா 4 இருக்கும் ஆமாண்ணா 4 இருக்கும் ஒரு இடத்துல 4 இருக்கும் ஒரே திங்க எல்லாமே திங்க கிடைக்கிறதுக்குள்ள திண்டு போகணும் நாளை தானே மீன் ஐயா டேம் இருக்குல்ல டேம் இருக்குல்ல அங்கே வந்துருக்கோம் எவ்வளோ யாரும் தூண்டியை போட்டுருக்காங்க கேட்டால் நீங்கள் போட்டுன்னு சொல்லுவீங்கல்ல தூண்டி அவன் கட்டிருக்கா
கிடைக்காதம்மா. பிடிங்க வரலாம். நம்ம இளைஞர்கள்னா ஓடிடும் பார்த்துட்டு. இந்த சைஸ் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்து இதுதான் சூப்பர். இருக்கிற பெருசு இருக்கிற கிட்ட வர முடியாது. இருட்டு வரும் பாருங்க. போடு தனியாக வச்சா வச்சுக்க போ. நான் விற்க போறீங்களா? நான் விற்கல, வாடகை கொடுக்க போகிறீங்க. தனியாக போட்டுக்க. நீ எத்தனை மீன் பிடிக்கலாம் அத்தனை மீன் சேலஞ்சு. கட்டு வச்சுனா பூரா மீன் செஞ்சுருக்கணும். அதனால் 3 மணிக்கு வந்து கட்டு வந்துட்டேன். நான் நேரத்தில் படம் பார்த்துருக்கீங்க. ஃபோன் அடிச்சா எடுக்க கூட மாட்டேன். சரி விஜய் இப்போ அவன் என்ன ஃபோன் அடிக்கிறான் ரொம்ப எடுத்து கேட்கணும். என்னென்ன ஃபோன் அடிச்சிங்க? நான் தூங்கிப்பேண்ணா. ஏந்துச்சு அப்போ தான் ஜோதியை சாப்பிட்றேன். எல்லாத்தையும் போட்டு வைங்க. ஜிலேபி தான் கெண்டரில். இழுக்கும் பெருசு மாதிரியே இருக்கு, ஆனால் பக்கத்துலாம் சின்னதாக இருக்கு. மீன் இங்கே இருந்த மீன் அங்கே கூப்பிட்டு போயிட்டு மீன் எப்படி அப்புறம் இதுக்கு தண்ணியில் அலம்பி விடுங்க. சூப்பர். டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக சக்கையாக இருக்கும். ஃபுல்லாக இப்படி தான் முடிச்சார் அவர். இது அன்னைக்கு பிடிச்சோட பெருசு. இது அன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக வரணும் இது. ஓகே, அரை கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக வருண்ணே. ஒரு கிலோ பிடிச்சிட்டிங்களா? மாட்டில்